டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையான ஒரு இனிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். இதை இனிப்புன்னு சொல்கிறத விட சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் எப்போல்லாம் தேவையோ எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இனிமேல் சப்பாத்திக்கு உங்களுக்கு குருமா வைக்கிற கவலையே இருக்காது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கிடைக்கல சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போகிறோம். அது இன்னைக்கு மாங்காவில் தான் பண்ண போகிறோம். மாங்காய் இன்னைக்கு நம்ம வந்து 1 கிலோ வாங்கியிருக்கோம். 1 கிலோ மாங்காய் இது கிளிமுக்கு மாங்காய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இது ரொம்பையும் ஜாஸ்தி புளிக்காது, கரெக்டாக இருக்கும் நம்ம சைட் டிஷ் பண்ணதுக்கு. இப்போ நம்ம இதை 1 கிலோ வாங்கியிருக்கோம். நல்லா தொலியை சீவிட்டோம். தொலியை சீவிட்டு இந்த 2 சைடும் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிக்கிறணும். மாங்காயில் கொஞ்சம் நார் மாதிரி அந்த கொட்டை பகுதியில் நார் மாதிரி இருக்கும். அதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்படி இப்போ இது போல் அந்த தடிமனான பகுதியை உரிச்சு எடுத்துருங்க. நமக்கு மாங்காய் சதப்பகுதியாக தான் இருக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். இது போல் உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா தனியாக வந்துடும். இது மாதிரி எடுத்துருங்க. நமக்கு இந்த மாதிரி சதப்பகுதி மட்டும்தான் தேவைப்படும். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காயை அப்படியே எடுத்து இப்போ இந்த ஸ்டீமரில் கீழே நம்ம ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வச்சுட்டு மேலே இந்த சின்ன சின்ன ஓட்டை உள்ள தட்டு இருக்கா, இந்த தட்டு மேலே வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி ஏற்கனவே நல்லா சூடாயிருச்சு. சூடான தண்ணி மேலே இந்த தட்டில் மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குழைவாக நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா குழஞ்சி வரட்டும். 10 நிமிஷம் நமக்கு நல்லா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா நைஸாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஆற வச்சுருக்கோம்ல மாங்காயை நல்லா வேக வச்சு அதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை 2 ரவுண்டாக அடிச்சுக்கலாம். இப்போ மாங்காய் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 ரவுண்டாக மாங்காய் பேஸ்ட்டை இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக வலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஜார் எதுவும் அலசி தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம். என்ன பேஸ்ட் இருக்கோ அதை மட்டும் வலிச்சிட்டு சேர்த்தா போதும். மாங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டோம். இதில் இனிப்புக்கு ஒரு 1/2 கிலோ ஜீனி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஜீனியும் மாங்காய் பேஸ்ட்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்த உடனே நமக்கு அப்படியே ஜீனி கரைஞ்சி கொஞ்சம் ஒரு லிக்விட் பதத்துக்கு வரும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி இதில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பில் வச்சுட்டு லேசாக அந்த மாதிரி லேசாக பபுள்ஸ் வந்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான நம்ம சில பொருட்கள்லாம் போடணும். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு. காரத்துக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போடுவேன். நான் 2 டீஸ்பூன் போடுவேன். காரம் குறைவாக இருந்தால் போதும். 2 டீஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா. சீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான மசாலு. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க. இப்போ மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்து தொடர்ந்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நமக்கு இது கட்டியாகி வரணும், திக்காகி வரும். அப்படியே விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் கிண்டி இருக்கிறோம். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜாம் மாதிரி இப்போ தான் வந்திருக்குது. இந்தளவுக்கு ரெடி கிண்டினாலே போதும். ரொம்ப கிண்டிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு அல்வா பதத்துக்கு போயிடும். அப்புறம் சாப்பிட முடியாது. அதனால் இந்த இடத்துலையே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான மேங்கோ ஜாம் சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.